நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவருடைய பரிசுத்தமான இரக்கம் நிறைந்த இந்த நற்கருணை பிரசனத்திற்கு முன்பாக ஆண்டவரை நம்பி காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் தாமே நிறை ஆசிரியை அளித்து உங்களை வாழ்வித்து கொண்டிருக்கிறார். நாம் இயேசுவோடு இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம் என்ற ஒரு வார்த்தையை முதல் வாசகம் இன்று நமக்கு தந்து ஆண்டவரோடு இறப்பது என்பது என்ன என்பதை நமக்கு விளக்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த ஆண்டவர் நமக்காக இறந்து வாழ்வளித்த அடையாளமாயிருக்கிறார். ஆகவே தான் திருப்பாடல் 25 நமக்கு கூறப்பட்டிருக்கிறது, உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவருடைய பாதைகளை அறிந்து கொள்வது என்பது ஞானத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை உள்ளத்திலே தாங்கி இந்த நாளில் இதையே ஜெபமாக மாற்றி, ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்கிற ஆற்றலை எனக்கு தாரும் என்று நாம் மன்றாடுகிற நேரம் இது. திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிற வார்த்தைகளை நாம் தியானிக்கிற போது, ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் என்கிற இந்த பல்லவியின் வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சிந்தித்து ஆண்டவருடைய வழியை அறிந்து அவருடைய இரக்கத்திலே நாம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. பாவிகளுக்கு நல்வழியை அவர் கற்பிக்கிறார், நேரிய வழியில் எளியோரை நடத்துகிறார், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கிறார் என்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் நல் ஆசிரியராக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது நாம் தவறின நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மை தாங்கி பிடித்திருக்கிறார். உங்களுடைய எல்லா விதமான பலவீனத்திலும் அவர் இரக்கத்தின் தேவனாக இருந்து மன்னிப்பை மட்டுமே நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவரை மறந்து நின்ற நேரத்திலே கூட அவர் நம்மை மறக்காத தெய்வமாயிருந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். இந்த பரிசுத்த தெய்வத்தின் கரங்களில் நம்மை இன்று ஒப்படைத்து இறைவன்தாமே நம்முடைய எல்லாமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து பாதைகளை அவர் விரும்பும்படியாக செம்மையாக்கி அவருடைய பேரன்பையும் உண்மையையும் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மை நிறைத்து வழிநடத்தும்படியாக நாம் அவரிடத்திலே மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்திலே எங்களை நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய பேரிரக்கம் எங்களை நிறைத்து வழிநடத்துகிறது. உம்முடைய தெய்வீக ஆற்றல் எங்களை நிறைத்து வழிநடத்துகிறது. ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை நம்பியிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் இவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பல்வேறு விதமான போராட்டங்கள், சோதனைகள், இயேசுவோடு இறப்பது என்பது என்ன என்பதை அறிய முடியாத ஒரு அறியாமையின் இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு நிலை, இப்படி பல்வேறு நிலைகளில் பாடுகளையும் துன்பங்களையும் பலவீனத்தையும் சந்தித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நீரே அடைக்கலமாக, பலனாக, ஞானமாக வெளிப்பட்டு எங்களை நிறைத்து ஆசிர்வதியும். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே எங்களை காத்து வழி நடத்தும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை
அருளினாரே